நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, யோவான் நற்செய்தி நூல் அதிகாரம் 15 கேள்விகளும் பதில்களும். மெய்யான திராட்சை செடி யார்? இயேசு. திராட்சை தோட்டக்காரர் யார்? பிதா. கனி கொடாத கொடி என்ன செய்யப்படும்? அறுத்து போடப்படும். கனி கொடுக்கிற கொடி என்ன செய்யப்படும்? சுத்தம் பண்ணப்படும். கனி கொடுக்கிற கொடியை பிதா எதற்காக சுத்தம் பண்ணுகிறார்? அதிக கனிகளை கொடுக்கும்படி. தாம் சொன்ன உபதேசத்தினாலே நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள் என்று இயேசு கூறினார். சுத்தமாய். நாம் இயேசுவில் நிலைத்திருந்தால் அவர் செய்வது என்ன? நம்மில் நிலைத்திருப்பார். திராட்சை செடியில் நிலைத்திராவிட்டால் தானாய் கனி கொடுக்க மாட்டாது எது? கொடி. யாரை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது. இயேசுவை அல்லாமல். வெளியே எரியுண்ட கொடியைப் போல எரியுண்டு உலர்ந்து போகிறவன் யார்? இயேசுவில் நிலைத்திராதவன். எரியுண்டு உலர்ந்து போவதை சேர்த்து எங்கே போடுகிறார்கள்? அக்கினியிலே. இது உங்களில் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது செய்யப்படும் என்று இயேசு கூறினார். தமது வார்த்தைகள். நாம் கனிகளை கொடுப்பதினால் மகிமைப்படுபவர் யார்? பிதா மகிமைப்படுவார். மிகுந்த கனிகளை கொடுக்கும்போது யாருக்கு சீஷராய் இருப்போம்? இயேசுவுக்கு. நம்மில் அன்பாய் இருப்பவர் யார்? பிதா. யார் இயேசுவில் அன்பாய் இருக்கிறது போல இயேசு நம்மில் அன்பாய் இருக்கிறார்? பிதா. தமது கற்பனைகளை கைக்கொண்டால் எதில் நிலைத்திருப்பீர்கள் என்று இயேசு கூறினார். தம்முடைய அன்பிலே. நாம் இயேசுவின் கற்பனைகளை கைக்கொண்டிருந்தால் எதில் நிலைத்திருப்போம்? இயேசுவின் அன்பில். எது நிறைவாயிருக்கும்படிக்கு இயேசு பிதாவின் கற்பனைகளை கூறினார்? சந்தோஷம் நிறைவாயிருக்கும்படி. இயேசு கிறிஸ்துவின் கற்பனை எது? ஒருவரில் ஒருவர் அன்பாயிருப்பது. தன் சிநேகிதருக்காக எதை கொடுக்கிற அன்பிலும் அதிகமான அன்பு ஒருவரிடத்திலும் இல்லை என்று இயேசு கூறினார். தன் ஜீவனை. இயேசு கற்பிக்கிற யாவையும் செய்கிறவர்கள் எப்படி இருப்பார்கள் என்று இயேசு கூறினார். இயேசுவின் சிநேகிதராய் இருப்பார்கள். இனி சீஷர்களை யார் என்று சொல்லுகிறதில்லை என இயேசு கூறினார். ஊழியக்காரன். ஊழியக்காரன் யார் செய்கிறதை அறிய மாட்டான். தன் எஜமான்.
இயேசு கிறிஸ்து யாரிடத்தில் கேள்விப்பட்ட எல்லாவற்றையும் சீஷர்களுக்கு அறிவித்தார். பிதாவின் இடத்தில். நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். கனி கொடுக்கும்படிக்கும் கனி நிலைத்திருக்கும்படிக்கும் சீஷர்களை ஏற்படுத்தினவர் யார்? இயேசு. உலகம் நம்மை பகைக்கிறதற்கு முன்னமே யாரை பகைத்ததென்று அறிய வேண்டும். இயேசுவை. தன்னுடையதை சிநேகித்திருப்பது எது? உலகம். சீஷர்கள் உலகத்தாராயிராதபடியாலும் இயேசு அவர்களை தெரிந்து கொண்டபடியினாலும் உலகம் அவர்களுக்கு செய்தது என்ன? அவர்களை பகைத்தது. யாரை துன்பப்படுத்தினவர்கள் சீஷரையும் துன்பப்படுத்துவார்கள்? இயேசுவை. இயேசுவின் வசனத்தை கை கொண்டவர்கள் எதையும் கை கொள்ளுவார்கள்? சீஷரின் வசனத்தையும். இயேசு ஜனங்களிடத்தில் பேசாதிருந்தால் அவர்களுக்கு டேஷ் இராது, பாவம் இராது. எதை குறித்து போக்கு சொல்ல ஜனங்களுக்கு இடமில்லை என்று இயேசு கூறினார்? பாவத்தை குறித்து. தம்மை பகைக்கிறவன் யாரையும் பகைக்கிறான் என்று இயேசு கூறினார்? பிதாவையும். இயேசு ஜனங்களுக்குள்ளே எவைகளை செய்யாதிருந்தால் அவர்களுக்கு பாவம் இராது என்று கூறினார்? வேறொருவரும் செய்யாத கிரியைகளை. தம்மை எப்படி பகைத்தார்கள் என்று அவர்களுடைய வேதத்தில் எழுதியிருக்கிறதாக இயேசு கூறினார்? முகாந்தரமில்லாமல். பிதாவின் இடத்தில் இருந்து புறப்படுகிறவர் யார்? சத்திய ஆவியாகிய தேற்றரவாளன். இயேசுவை குறித்து சாட்சி கொடுக்கிறவர் யார்? சத்திய ஆவியான தேற்றரவாளன். என்னுடனே கூட இருந்தபடியால் நீங்களும் எனக்கு டேஷ் சாட்சிகளாய் இருப்பீர்கள். டேஷ் நீங்களும் என்னுடனே கூட இருந்தபடியால் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள். ஆதி முதல். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஆமென். தேங்க்யூ.